வணக்கம். இன்றைக்கி வந்து நான் மதர் போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டீட்டெயிலாக கிடையாது, ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து இன்டெலோடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுடைய மதர் போர்ட். ஜென்ரலாக மதர் போர்டு வந்து கிளாஸிஃபை நம்பரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து b360, அப்புறம் Z370 அப்படின்னு நம்பரிங் வரும். இன்டெலில் வந்து 3 டைப் ஆஃப் மதர் போர்ட், B சீரீஸ் வரும், அப்புறம் H சீரீஸ் வரும், அப்புறம் Z சீரீஸ் வரும். ஸோ B சீரீஸ் தான் வந்து நார்மல் யூசர்ஸ் எல்லாருக்குமே போதுமான ஒரு மாடல். B சீரீஸு எந்தூசியாசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்தூசியாசிஸ்ட் வந்து எக்ஸ் சீரீஸ் வரும். இது வந்து மெயின் ஸ்ட்ரீம். அதாவது ஜென்ரலாக எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மதர் போர்டில் இந்த B சீரீஸில் இருக்கும். ஒரு நார்மல் யூஸருக்கு, இல்லை பேசிக் கேமிங்க்கு, ஹை-எண்ட் கேமிங்க்கும் ஆக்சுவலி யூஸ் ஆகும். ஸோ இது வந்து B360 அண்ட் இட் இஸ் அ மைக்ரோ ATX மதர் போர்ட். மைக்ரோ ATXனால் இதோட சைஸை குறிப்பிடுறது. இதோட சின்னது பார்த்திங்கன்னா ITXன்னு வரும். அப்புறம் இது மைக்ரோ ATX. இதோட பெருசு வந்து ATX சொல்லுவோம். அதோட பெருசு வந்து EATX சொல்லுவோம். அதெல்லாம் வந்து சர்வர் அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ ATX, மைக்ரோ ATX, அப்புறம் ITX வரும். இதோட இந்த சைஸ் வரும் ITX. ஸோ மெயின்லி இந்த நம்பர் ஆஃப் போர்ட்ஸ், இந்த PC எக்ஸ்பிரஸ் போர்ட்ஸ் வந்து அதிகமாகும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். ITXயில் இது இருக்காது, மைக்ரோ ATXயில் இது இந்த 4 இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்புறம் ATXயில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா PC எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ் வரும். ஸோ பேசிக்லி ஃபஸ்ட்டு மெயின் ஃபீச்சர் ஆஃப் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மதர் போர்ட்னால் CPU சாக்கெட் தான். ஸோ இது வந்து இப்போ CPU இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ CPU, இன்டெல் CPUடைய சாக்கெட் இது. இதில் வந்து நம்பர் ஆஃப் எத்தனை பின்ஸ் இருக்குது, இதில் வந்து இந்த B360 வந்து 8th ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணால் 1151 பின்ஸ் இருக்குது இதில். இது வந்து லேண்ட் கிரிட் அரேன்னு சொல்லுவாங்க, LGA சாக்கெட். அதாவது பின்ஸ்லாம் வந்து இந்த மதர் போர்டோடைய சாக்கெட்டில் இருக்கும். இது அந்த CPUவில் பார்த்தீங்கன்னா பின்ஸ் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் கான்டாக்ட்ஸ் மட்டும் இருக்கும். லைக் இதில் வந்து இதில் எந்த பின்ஸும் கிடையாது, இதில் வெறும் கான்டாக்ட் மட்டும் இருக்கும். இந்த கான்டாக்ட்ஸ் வந்து இதில் இருக்கிற பின்னில் டச் ஆகும். ஸோ அது வந்து லேண்ட் கிரிட் அரேன்னு சொல்லுவாங்க. இதுவே AMDயில் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ராசஸரில் பின் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் ப்ராசஸர் ஃபிட் பண்ணுற மாதிரி அது வந்து பின் கிரிட் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெல் ஆனால் இப்போ எல்லா ப்ராசஸர்லையுமே இப்போ இது யூஸ் பண்ணுது, லேண்ட் கிரிட் அரே. ஸோ ஓகே, அது ப்ராசஸர். அடுத்தது இதில் மதர் போர்டில் இன்னும் ப்ராசஸருக்கு இருக்குன்னா இது ரேம் பார்க்கலாம். இதில் 4 ரேம் சாக்கெட்ஸ் இருக்குது. 1 2 3 4 ரேம் சாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து டியூவல் சேனல் ரேம் சப்போர்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி. அதாவது நீங்கள் சிங்கிள் ஸ்லாட் ரேம் போடலாம், பட் 2 ரேமாக போட்டிங்கன்னா, அதாவது 8GB சிங்கிள் ஸ்டிக்காக போடுறத விட 2 4GB போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், மல்டி டாஸ்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மதர் போர்டுடைய மேனுவலில் பார்த்தீங்கன்னா இந்த 4GB 2 ரேமாக வாங்கினீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஃபிட் பண்ணணுன்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரேம் ஸ்லாட் DDR4 ரேமு.
இந்த ரேம் ஸ்லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா DDR4 DDR3 DDR2 எல்லாத்துக்குமே சேம் சைஸ் தான் லென்த் தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் பின்ஸ் வரும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா பின்ஸ் கான்டாக்ட்ஸ் தெரியும். பின் கான்டாக்ட்ஸ் இருக்கும். பின்ஸ் இதில் தெரியாது, கீழே உள்ளார்க்கு இருக்குது ஆக்சுவலி. ஸோ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் பின்ஸ் மாறும் DDR4 DDR3க்கு. அடுத்து இன்னொரு இது டிஃப்ரென்ஸ் என்னென்னா DDR4 DDR3க்கு ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த பின் ஸ்லாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட லொக்கேஷன் வந்து மாறும். இங்கே முன்னாடி வருமா இல்லை செம்ம டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் வந்து பழைய DDR3 ரேம் வந்து இதில் ஃபிட் பண்ண முடியாது. இது வந்து ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது DDR4க்கும் DDR3க்கும். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மெயினாக பார்க்க இதில் நம்பரிங் வந்து B360. இந்த B360 வந்து சிப்செட்னு சொல்லுவோம். சிப்செட்னா அதுவும் ஒரு சிப் தான். அதில் வந்து அது வழியாக நிறையா இந்த போர்ட்ஸ், இந்த சாட்டா போர்ட்டு, USB போர்ட்லாம் வந்து ப்ராசஸருக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த சிப்செட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது கீழே சிப்செட் இருக்குது. இது B360 சிப்செட் இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி ஹீட் சிங்க், மெட்டல் ஹீட் சிங்க் அது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா லைக் நான் மதர் போர்டில் நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ் அப்படின்லாம் இருக்கும். பட் சம் டைம் பேக் ஐ திங்க் நார்த் பிரிட்ஜ் வந்து ப்ராசஸருக்கு மூவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பழைய மதர் போர்ட் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹீட் சிங்க் இதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து இந்த கிராஃபிக்ஸ், பில்டின் கிராஃபிக்ஸ் இருந்துச்சு. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராஃபிக்ஸ் சிப்பையும் எடுத்து மதர் சிபியூவில் போடுறதுனால இந்த பிளேஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. லைக் இப்போ வேறு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. இப்போ வேறு லைக் இப்போ M2 ஸ்லாட் வந்திருக்கு. இது வந்து ஸோ சிபியூக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிற போர்ட்ஸ். அப்போ இது வழியாக சாட்டா போர்ட்டு, USB போர்ட்லாம் சிபியூ கனெக்ட் ஆகும். சிபியூக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிற போர்ட்ஸ் பார்த்தோம்னா இது PCI எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம். இதில் தான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணுவோம். PCI எக்ஸ்பிரஸில் நிறையா வெர்ஷன்ஸ் வந்துச்சு. PCI எக்ஸ்பிரஸ் 1, 2, 3ன்னு. இது வந்து PCI எக்ஸ்பிரஸ் 3.0ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்பீடு வந்து எப்படி மென்ஷன் பண்ணால் X16, அதாவது ×16 ×4 ×8 ஐ திங்க். இது ஆக்சுவலி இது எல்லாமே ஒரே போர்ட் தான் சொல்லலாம் ஆக்சுவலி. அதாவது யூஎஸ்பினா இது எப்படி சொல்கிறது, இதில் ஃபிட் பண்ணுற போர்டு வந்து இதில் ஃபிட் பண்ணலாம். இப்போது இதில் வந்து ஃபிட் பண்ண முடியும், ஏன்னா சைஸ் பெருசு. பட் இதில் ஃபிட் பண்ணுற போர்டு வந்து இதில் ஃபிட் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா USB போர்ட்டோ எதுவோ வந்து இதில் ஃபிட் பண்ணலாம். இது ரெண்டுமே ஒரே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்னு சொல்லலாம், ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம், PCI எக்ஸ்பிரஸ் ப்ரோட்டோகால். ஆனால் வந்து ஸ்பீடு கம்மியாகும். நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீட் பேண்ட்வித் கம்மியாக இருக்கும் இதில்.